ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மில்க் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டீக்கு தொட்டுக்கிட்டாலும் இல்லை ஜாம் வச்சோ இல்லை க்ரீம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. சின்ன பால், இதா, ஈஸ்ட், முட்டை, ஈஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் ஊற்றிக்கோங்க. இது நல்லா ப்ரூவ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லாக மைதா ஆட் பண்ணிக்கிறேன், அதோட சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் ஈஸ்ட் மிக்ஸ் வச்சிருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு முட்டை. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி வரும், கொஞ்சம் ஆயில் வச்சு டேப் பண்ணிக்கோங்க. இதை வந்து 1 to 1.5 hours ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சிருங்க. இறக்கி வச்சு பார்க்குறேன், பாருங்க எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு. ஒரு பஞ்ச் கொடுத்துடலாம். இப்போ அதை வந்து எடுத்து விட்டு பாருங்க, ஓரளவுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நான் இதை வந்து ஒரு ஒர்க்கிரியால் மாற்றிக்கிறேன். ஒர்க்கிரியால் கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாவு போட்டு நல்லா நீட் பண்ணுங்க. நல்லா நீட் பண்ணாதான் அந்த பன் வந்து நல்லா உப்பி வரும். இப்போ இந்த மாவை நான் பால் மாதிரி பிரிச்சுக்கிறேன். நல்லா சாஃப்டா கீரல் இல்லாத மாதிரி உருட்டி வச்சிருங்க. நல்லா வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பேஸ் விட்டு வைங்க, அப்பதான் அது உப்பி வரும்போது அதுக்கு இடம் கிடைக்கும். இப்போ நான் இதை வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு. இப்போ இதுக்கு மேலே நம்ம மில்க் வச்சு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கலாம். மில்க் வச்சு ப்ரஷ் பண்ணால் அது மேலே அழகான கலர் கொடுக்கும். இப்போ அவனை வந்து ஹை டெம்பரேச்சரில் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவனில் வச்சிடறேன். இப்போ 170 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் வைங்க. வச்சோடனே அது ஹீட்டு போகிறதுக்குள்ள மெல்டட் பட்டர் வச்சு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணு வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு பாருங்க பன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.